கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களோடு அருணகிரியார் வழியில் திருப்புகழ் நமக்கு அமுதம் கிடைத்த தலங்களை தேடி செல்கின்றோம். அப்படி இப்பொழுது நாம் இருக்கும் தலம் மிக மிக உயர்வான தலம் பழனி. ஆறுமுகம் 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 என்று பூதி. இந்த அற்புதமான 6 முறை ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருப்புகழ் கிடைத்த இடம் பழனி. பழனிக்கு எவ்வளவு திருப்புகழ்! அற்புதமான ஒரு பழனி. அந்த தலத்தில் நாம் இப்பொழுது மலை மீது இருக்கின்றோம். மலைக்காற்று உடலுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நன்மை தரும். இப்போ முருகன், இப்போ மலை எப்படி வந்ததுன்னு பார்த்தாச்சு. மலைக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய நாயகன், கதாநாயகன் யாருங்க? நிரந்தர கதாநாயகன் முருகன் தானே. அவன் எப்படி அங்கே வந்தான்? அகத்தியருடைய சித்தர் பரம்பரை, அதில் வந்தவர் போகர். போகர் சர்வ சாதாரணமாக அன்னைக்கே சைனாக்கும் இந்தியாவுக்கும் அப்படி மாறி மாறி பறந்து வருவார். போகர் பற்றி நிறைய சித்தர்கள் பற்றிய புத்தகங்கள் இருந்தாலும் அண்மையில் வாழ்ந்த மறைந்த எழுத்தாளர் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அழகா இறை உதிர்காடு அப்படின்னு எழுதியிருக்கார். இலை இல்லை, இறை, இறை உதிர்காடு. ரொம்ப அழகா பழனிக்கு எப்படி போகர் அந்த முருகனை அழைத்து வந்தார் என்பதாக இருக்கக்கூடிய அற்புதமான நாவல். அதெல்லாம் வாய்ப்பு இருந்தா படிங்க. ரொம்ப அழகா இப்படிதான் வந்திருப்பாரா முருகன். நம்ம கொஞ்ச நேரம் பழனிலேயே வாழும். அங்கே போகரோடு நவமர்னு சொல்லக்கூடிய 9 சித்தர்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக இருந்தால் அதில் ஒருவர் புலிப்பாணி. இப்படி இருக்கக்கூடிய இந்த போகருக்கு அகத்தியர் மூலமாகவும் இறைவன் மூலமாகவும் ஒரு ஆணை. என்ன? அவர்கள் காலம் வேறு, இது கலியுகம். கலியுக கடவுள் கந்தக்கடவுள், கந்தக்கடவுள் நம்முடைய சொந்த கடவுள். கலியுகத்தில் நிறைய மருத்துவ பிரச்சனை வரும். சொல்ல போனால் அந்த காலத்தில் வயத்தில் இருக்கிற குழந்தைய பார்க்க ஸ்கேனே கிடையாது. அப்படிதான் பல காலம் இருந்தது. இந்த ஸ்கேன் கல்ச்சர் மிஞ்சி போனால் ஒரு 35 வருஷத்துலேருந்து 40 வருஷம், நான் சொல்கிறது கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். மருத்துவத்தில் ரொம்ப பெரிய அளவு இருப்பாங்க. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே இறப்பை தடுக்கவே முடியாது. அப்போ ஒரு தெய்வ சக்தி தேவை. அப்பேற்பட்ட மருத்துவ தெய்வ சக்தியாக ஒரு மலை, அந்த மலை மீது ஒரு கடவுள். அது மட்டுமல்ல, மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அதனுடைய டிரெக்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய நேரடி ஆதிக்கம், தாக்குதல் வர இடம் எது தெரியுமா? பழனி மலை உச்சி. அப்ப செவ்வாய்க்கான பிரச்சனைகள், செவ்வாய் அப்படின்ற அந்த கிரகம் இந்த பூமிக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. அப்ப அதை யார் பார்த்துப்பா? செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். சொல்ல போனா நவகோள்களுக்கும் அதிபதி அவன் தான். அந்த செவ்வாய்க்கு குறிப்பா அதிபதி முருகன். அதனால்தான் வைத்தீஸ்வரர் செவ்வாய் தலம்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நேரா முருகப்பெருமானுடைய அந்த மலை உச்சி, செவ்வாயினுடைய முழுமையான ஆதிக்கம் இந்த பூமியில பட வேண்டிய இடம். பாருங்க எந்த அளவு விஞ்ஞானத்தோட நம்முடைய ஆன்மீகம் தொடர்போடு இருக்கு. அந்த மலை உச்சியில முருக சக்தி இருந்தா எந்த அளவு அது செவ்வாய் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும். ஏன்னா சித்தர்னு இருக்கும் பொழுது சிவனை வைத்திருக்கலாம், இல்லை அம்பாளை வச்சிருக்கலாம். ஆனால் இங்கே முருகனை தான் வைக்கிறாங்க. அப்போ முருகன் தான் தேவை. அதுவும் கலியுகத்தில் மருத்துவனாக தேவை என்பதற்காக இன்றைய நம்முடைய தேவைக்காக முருகப்பெருமான் என்றோ போகருக்கு உணர்த்தி அவன் நமக்காக அருள வந்த இடம்தான் பழனி. அப்போ பழனி ரொம்ப ரொம்ப இப்போதான் ரீசெண்டாக வந்த தலமானா கிடையாது. நமக்கு கிடைச்சது வரைக்கும் அகநானூறு இதெல்லாம் தான் பழமையான இலக்கியம். அதுக்கும் முந்தைய இலக்கியம் நம்ம கிட்ட கிடையாது. எவ்வளோ இழந்தோமோ தெரியாது. அகநானூரில் பல இடங்களில் பழனியை பற்றிய குறிப்பு இருக்கு. பொதினி அப்படின்ற வார்த்தையால இந்த பழனி என்ற தலம் குறிப்பிடப்படுகின்றது. அப்ப ஏன் இவர் செய்யும் பொழுது முருகனை செய்யணும்னு நினைச்சார்? முருகன்னா அழகாச்சு, ஏன் இப்படி ஒரு ஆண்டி கோலத்தில் செய்யணும் அப்படின்ற கேள்வி இருக்கலாம். அதில் போகர் சொல்கின்றார், தன்னுடைய குருவாம் அகத்தியரை நினைத்து அப்படியே இதெல்லாம் நல்லபடியா பண்ணணும். நவபாஷாணத்துல சிலை வடிக்கணும்.
இப்போ ஒரு பாஷானத்துக்கு ஒரு சீடர்கள் என்று 9 சீடர்களை வைத்துக் கொண்டார். ஒரு பாஷானங்கள் ஒரு விஷங்க, பாஷானம்னா விஷம். அப்ப அந்த ஒரு விஷத்தையும் ஒரு சீடர்களை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அந்த 9 விஷங்களை இப்போ ஒன்னா கலக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல், கெமிஸ்ட்ரியில ரொம்ப பெரிய அளவு படித்தவங்க தான் செய்யறது. ஆனால் இதெல்லாம் விட விஞ்சிய அற்புத ஞானமும் திறமையும் நம்முடைய சித்தர்களுக்கு உண்டு என்பதை புலப்படுத்தியவர் நம்முடைய போகர் என்ற அற்புதமான சித்தர். அப்போ நவபாஷானங்கள் என்று 9 விஷங்களை கொண்டு அதை வைத்து மிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் வச்சு ஒரு திருவுருவ சிலையை கொண்டு வரணும். சரி, எது மாதிரி அந்த திருவுருவ சிலையை கொண்டு வரணும், எது மாதிரி இருக்கணும் அந்த வடிவம், இதை செய்யணும். முருகன் தான் வரப்போகிறான், செவ்வாயாதிக்க இடம், இதெல்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு கனவில் முருகப்பெருமான் வருகின்றார். நம்முடைய அருணகிரிநாதருக்கு சிறுவாபுரியில முருகன் கனவுல வந்து காட்சி கொடுத்தானாம். சிவபெருமான் பெரிய புராணத்தில் நிறைய இடத்தில் கனவில் வருவார். அதுபோல இந்த இடத்தில் போகருடைய கனவில் வந்து இந்த வடிவத்தில் என்னை நீ கொண்டு வா அப்படின்ற ஆணையை முருகப்பெருமான் போகருக்கு கொடுக்க, அவர் கொடுத்த ஆணையால் வடிவமைக்கப்பட்ட நவ பாஷான சிலைதான் முருகன் திருமேனி. தொடர்ந்து இந்த நவ பாஷானம் அப்பா விஷமாச்சேப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த பதிவிலும் பழனியில் காத்திருங்கள். பழனிமலை முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.